அடுத்த வார்த்தையை தியானிக்கும்படிக்காய் சிஸ்டர் ஷீபா பொன்னம்பலம் முன்பாக வருவாங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஒரு முக்கியமான காரணம் பிசாசின் தலையை நசுக்கவும் பிசாசின் கிரியைகளை அழிக்கவும். எல்லாரும் சொல்லலாமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் பிசாசின் தலையை நசுக்கவும் வெளிப்பட்டார். லூக்கா 10:19 நாம் வாசிக்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். இந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாகவே கல்வாரியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், பிசாசின் தலையை நசுக்கவும். ஹல்லேலூயா. வல்ல பேயை கொல்லவும் மனிதனை வெல்லவும், வல்ல பேயை கொல்லவும் மரணம் தன்னை வெல்லவும், எல்லையில்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறீர், சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். மாசணுகாத சத்திய வாசகனே உமது, மாசணுகாத சத்திய வாசகனே உமது, தாசர்களை காக்கவும் தாங்கா சுமை எடுத்து எங்கே சுமந்து போகிறீர், சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர், சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். ஏசாயா 52:14 வாசிக்கிறோம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக ரூபமும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அவ்வளவு அந்த கேடு அடைந்ததாக இருந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக ரூபமும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அவ்வளவு அந்த கேடாக இருந்ததாம். ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஸோ டிஸ்ஃபிகர்டு என்று வாசிக்கிறோம். அவரை பார்த்த ஜனங்கள் பிரமிப்படைந்தார்கள். எப்படி என்றால் அவருடைய முகம், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அவருடைய முகம் ஒரு மனுஷனுடைய முகத்தை போல இல்லையா, ஒரு மிருகத்தின் முகத்தை போல காட்சி அளித்ததாம். அப்படியாய் அவருடைய சரீரமும் அவருடைய முகப்பார்வையும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அகோர காட்சியாய் அவர் சிலுவையில் தொங்கினதை நம்ம வாசிக்கிறோம். அநேக காரியங்களை சிலுவையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் முழுவதும் தியானிக்கலாம். அப்படியாக அவர் அகோர காட்சியிலே இரத்த வெள்ளத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதே ஏசாயா தீர்க்கதரிசி 53:2 வாசிக்கிறோம், அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, அவரை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி அந்த நிலைமையில் அவர் சிலுவையில் இரத்த வெள்ளத்தில் அகோர கோலமாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு 2 பக்கமும் 2 குற்றவாளிகளையும் கூட சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 2 குற்றவாளிகளையும் பார்க்கும் பொழுது இந்த 2 குற்றவாளிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் அவர் நன்மை செய்கிறவராய் தன்னுடைய சுவிசேஷ பணியை செய்த பொழுது இந்த குற்றவாளிகள் கூட நிச்சயமாய் அவர் செய்த அதிசயங்களை, அவர் செய்த அற்புதங்களை கட்டாயம் கண்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், அவருடைய உபதேசங்களை அவர்கள் கேட்டிருக்கலாம், ஒருவேளை அந்த கூட்டத்திலே கூட அவர்கள் இருந்திருக்கலாம். அவர்கள் கேட்டிருக்கலாம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற செய்தியெல்லாம் இந்த குற்றவாளிகள் இருவரும்
கட்டாயம் கேட்டிருந்திருக்கலாம், நிச்சயமாக அதில் பங்கு பெற்றிருந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் நன்றாக அறிந்திருந்திருக்கக்கூடும். இந்த 2 குற்றவாளிகளும், இந்த 2 குற்றவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் குற்றவாளியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதல் குற்றவாளி ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பரிகாசம் பண்ணி இகழ்ந்து பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் குற்றவாளிக்கு, இஃப் யூ ஆர் த கிரைஸ்ட் சேவ் யுவர் செல்ஃப் அண்ட் அஸ், நீ மெய்யாகவே கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவன் இகழ்ந்து பேசினதை பார்க்கிறோம். அடுத்த 2வது குற்றவாளி இதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் முதல் குற்றவாளி பரிகாசம் பண்ணி பேசின பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேசலை. 2வது குற்றவாளி முதல் குற்றவாளி பேசின காரியத்தை கேட்டு முதல் குற்றவாளியை பார்த்து 2வது குற்றவாளி சொல்கிறான், இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு ஆண்டவரை பற்றி பயம் இல்லையா, உனக்கு தேவனை பற்றி பயம் இல்லையா என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அடுத்து சொல்கிறான், நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம செய்த பாவத்துக்கு, நம்ம செய்த அக்கிரமத்துக்கு, நம்ம செய்த அநியாயத்துக்கு, நம்ம செய்த கொலை குற்றங்களுக்கு நம்ம பலனை அடையும்படி நியாயமானபடி நம்ம தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரோ நியாயம் இல்லாமல் தகாததொன்றும் செய்யவில்லையே, இவர் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறாரே என்று சொல்லி பேசி அந்த முதல் குற்றவாளியை கடிந்து கொள்கிறான். பாருங்கள், 2 குற்றவாளிகளுடைய கான்வர்சேஷனுக்கும் ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். காரணம், தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் சாந்த சொரூபி. அவர் ஒன்றுமே பேசலை. ஆனால் 2வது குற்றவாளியினுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டபடினாலே அவனுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டது. அவன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். லார்ட் ரிமெம்பர் மீ வென் யூ கம் இன் டு யுவர் கிங்டம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த 2வது குற்றவாளி இப்படி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரேன்னு சொல்லும்போதே அவனுக்கு தெரிந்தது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தான் தேவனுடைய ராஜ்யம் என்று அறிந்திருந்தான். ஒரு ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தருளும்னு தான் கேட்டான். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை ரட்சியும், என்னை தப்புவியும், என்னை பாதுகாரும் என்று எந்த காரியத்தையும் கேட்காமல் ஆண்டவரை பார்த்து என்னை நினைத்தருளும் என்று, அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்டான். தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா நான் எங்கே போவேன். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. இப்படி என்னை நினச்சிடுங்க ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் இந்த கேட்டவொன்னே ஆண்டவருக்கு நினச்சிடுங்க. தேவனுடைய ராஜ்யமே அவர்தான் என்கிற ஒரு தரிசனம். தேவனுடைய ராஜ்யமே இயேசு கிறிஸ்து தான் என்கிற தரிசனம். காரணம், அந்த நடுவில் இவங்க 2 பேரும் 2 குற்றவாளிகளும் அவரை பார்த்த நேரங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், பிரசங்கங்கள் எல்லாம் கேட்ட நேரங்கள் வேறு. இப்போ 2 பேரும் அருகாமையில் ஏறக்குறைய 6 மணி நேரத்துக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரத்த வெள்ளத்தில் 2 குற்றவாளிகளும் ரொம்ப க்ளோஸாக அவருடைய முகத்தை பார்க்குறாங்க. 6 மணி நேரம் அவருடைய காரியங்களெல்லாம் பார்க்காங்க. முதல் குற்றவாளியினுடைய ஆத்தும கண்கள் குருடாக இருந்தது. ஆகையினால அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும்படி அவனுக்கு ஞானம் இல்லை. அவனுடைய ஆத்தும கண்கள் குருடாக இருந்ததுனால, ஆவிக்குரிய கண்களை குருடாக இருந்ததுனால ஆண்டவரை அவன் பரியாசம் பண்ணுகிறான். ஆனால் 2வது குற்றவாளிக்கு அவனுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டபடினால, பரலோகத்தின் தேவன் கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்ததுனால, ஆண்டவரே இந்த ராஜ்யம் என்று அறிந்ததுனால, ஆண்டவரே அவனுடைய ஜெபம் ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ரேயர், ஒரு ஷார்ப் ப்ரேயர்,
அண்ட் எ ஷார்ட் ப்ரேயர். அவன் ஸ்ட்ரைட்டாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கேட்குறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழுவார், அவர் பரத்துக்கு ஏறுவார், மறுபடியும் அவருடைய ராஜ்யத்தில் பூமியை அரசாள அவர் திரும்ப வருவார், அந்த ராஜ்யத்தில் நானும் இருக்க வேண்டும் என்று நினைத்தலும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த குற்றவாளி, 2வது குற்றவாளி அருமையாய் ஒரு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த அப்படிப்பட்ட ஜெபத்துக்குத்தான் ஆண்டவர் அருமையான ஒரு பதில் கொடுத்தார். அவருடைய கோரமான தோற்றம், அவர் முள்முடி சிரசில் வைத்து அவரை கோலினால் அடித்த பொழுது அந்த முட்கள் அவருடைய கண்ணுக்குள்ளே பாய்ந்து அந்த கண் விழிகளெல்லாம் வெளியே பிதுங்கி அவர் ரத்த வெள்ளத்தில் ஒரு மனுஷனை போல இல்லை ஒரு மிருகத்தை போல என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அப்படித்தான் அவருடைய உருவம் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த 2வது குற்றவாளியினுடைய ஜெபம் அவருடைய இருதயத்தை அசைத்தது. அவர் உடனே சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ட்ரூலி ஐ டெல் யூ, திஸ் டே யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நான் மிக சுருக்கமாக இதை சொல்லுகிறேன். ஏன் அந்த ஜெபத்துக்கு பதில்? இந்த 2வது குற்றவாளியினுடைய ஜெபத்துக்கு பதில், முதல் காரியம் அவன் தேவனுக்கு பயந்தான். 2வது காரியம் அவன் பாவி என்று உணர்ந்தான். 3வது காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்று அறிக்கையிட்டான். 4வது அவர் அந்த ஆண்டவரை பரிகாசம் பண்ணின குற்றவாளியை அவன் கடிந்து கொண்டான். அடுத்தது ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் நீரே என்று அறிந்து கொண்டான். அடுத்ததாக அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி, அடியேனை நினைத்தருளும் என்று தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தினான். ஆண்டவருடைய இருதயம் அவனுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் தந்தது. பிரியமானவர்களே, அந்த குற்றவாளியினுடைய 2வது குற்றவாளியினுடைய இருதயம் அந்த கடைசி நேரத்தில் அவன் தன்னை பாவி என்று உணர்ந்தான், தேவனுக்கு பயந்தான், நீதிபரர் கர்த்தர் என்று அறிந்தான், ஆண்டவரே அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று அறிந்தான், இருதயத்தில் தன்னை தாழ்த்தினான். அவனுக்கு கடைசி நேரம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும், அந்த குற்றவாளிக்கு நல்ல மனம் திரும்பின ஒரு சந்தோஷம் இருந்தது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருந்தது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது. ஆனால் அவனுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவோ இல்லை இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு வெளியே காட்டவோ அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவோ அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. காரணம் மரணம். அவனுக்கு மரண நேரம் நெருங்கி விட்டபடினால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிறது, வேத வசனம் இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது, விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல சுகம் இருக்குது, நமக்கு நல்ல பலன் இருக்குது, நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்நாட்களை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சபை, நல்ல வேத வசனங்கள், நல்ல ஆராதனை. ஆனால் அந்த 2வது குற்றவாளிக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்த அவனுக்கு தருணம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பரதேசி என்று சொல்லும் பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலெல்லாம் நீங்கள் இந்த பரதேசியை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஆனால் அந்த கள்ளன் கேட்டது, எனக்கு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளுன்னு கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி.
அதனால் சுருக்கமாய் சொல்லணும்னா ஆண்டவர் இந்த ஜெபத்திலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அந்த ரெண்டாவது மனம் திரும்பிய அந்த குற்றவாளிக்கு ஒரு சான்ஸ் இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தவோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவோ அவனுக்கு ஒரு தருணம் இல்லை. ஆனால் நமக்கோ அருமையான தருணங்கள், அருமையான வாழ்க்கை, அருமையான ஜீவன், சுகம், நல்ல நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எதையாகிலும் செய்யும்படி, அதிகமாய் ஜெபிக்கும்படி, அதிகமாய் வேதத்தை வாசிக்கும்படி, தியானிக்கும்படி, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கருத்தாய் கீழ்ப்படியும்படி ஆண்டவர் நல்ல தருணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குற்றவாளிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஆனால் அவனுக்கு பரதேசியில் உடனே இடம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் எதையாகிலும் செய்யும்படி, எதையாகிலும் பிரயாசப்படும்படி, எதையாகிலும் ஒப்பு கொடுக்கும்படி, எதையாகிலும் இழக்கும்படி கர்த்தர் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே, படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரமானாரே, பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே. குற்றவாளி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தருளும் என்றார். அதற்கு இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆகையினால இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வாழ்நாளை கர்த்தருடைய ராஜ்ய பணிக்கு செலவு பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.